கேக்குதா? நெட்வொர்க் கம்மியா இருக்கு போல இருக்கு. ஹலோ விஜய், ஒரு நிமிஷம் ஹோல்ட். இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துறேன். நீ மோதிரத்தை தேடு, நான் இப்போ வந்துறேன். ஹலோ சரி. ஹே விஜய், இப்போ கேக்குதா? am I audible now? ஹலோ சிவா, சொல்லு விஜய், கேக்குது. கல்யாணம் நல்லபடியா இல்ல, நடந்ததா? இப்போ இன்னொரு 10 நிமிஷத்துல அதுக்கப்புறம் நானும் அவளும் ஒஃபிஷியலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவான்னு ரெஜிஸ்டர் ஆயிரும். சரி, ஓகே ஓகே. எனக்கு இருக்கிற அவசரம் எனக்கு தாண்டா தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, ஓகே. நான் சீக்கிரமா முடிச்சுட்டு போட்டோஸ் எல்லாம் அனுப்புறேன். குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், சரியா? இரு விஜய், நான் கூப்பிடுறேன். சாரி தம்பி. பரவாயில்லைங்க. ஏன் தம்பி பட்டு வேடி சட்டையெல்லாம் போட்டிருக்கேன்? புதுமா பிள்ளையா நீங்க? ஆமாங்க. அட்டகாசம் போங்க. அம்பாளுக்கு கரைச்சி வச்சிருந்த நீர்ல உங்களுக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. எல்லாம் நல்லதுக்கு தான். ஓ சரிங்க ஐயா, நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். சட்டை வேட்டியெல்லாம் மஞ்சக்கரை பட்டிருக்கு. இப்படியே தாலி கட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. குளத்துல போய் அலம்பிட்டு வந்துருங்க, போங்க. சரிங்க ஐயா, நன்றி. சிவா, எங்கடா போயிட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது? என்னடா கோலம் இது? அது என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஜனனி, நான் போன் பேசிட்டு வரும்போது தெரியாம ஒரு ஐயர் மேல மோதிட்டேன். அவர் கையில வச்சிருக்கிற மஞ்சள் தண்ணி ஃபுல்லா எம்எல்ஏ கொட்டிருச்சு. என்னடா அது கூடவா பார்த்து வர மாட்ட? புது சட்டை பாரு எப்படி ஆயிடுச்சு. நான் என் சட்டையை வாஷ் பண்றதுக்காக குளத்தங்கரை கிட்ட போயிருந்தேன்னா திடீர்னு அங்கே ஒரு பொண்ணு தண்ணியில விழுந்துருச்சு. நான் உடனே குதிச்சு காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன். சிவா, இந்த பொண்ணை காப்பாத்திட்ட. நான் சொன்ன நீ ஒரு பொண்ணு கட்டாய கல்யாணம் பண்றாங்கன்னு புலம்புச்சுன்னு அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்டா. சிவா, என்ன யோசிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். ஏதாச்சும் பண்ணணும்ல. ஜனனி, நான் ஒருத்தட்டு போய் அந்த பொண்ணு யாரு என்னன்னு போய் விசாரிச்சா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே இந்த கோவில் ஆபீசர்ட்ட போய் சொன்னோம்னா அவங்க ஒபிஷியலா விசாரிப்பாங்கல்ல. இந்த கோவில் அதிகாரிகளும் கூட இருக்கிறதுனால அந்த பொண்ணு கண்டிப்பா உண்மையை சொல்லுவா. நல்ல ஐடியா சிவா. சரி, இப்ப எதுக்கு வெயிட் பண்ற? வா போலாம். சரிப்பா, அந்த ஆபீஸ் எங்க இருக்கு? சீட்டு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அர்ச்சனை சீட்டு இல்லாம அர்ச்சனை பண்ண மாட்டாரா ஐயரு? சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க சார். சார், நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுவும் இந்த காலத்துல. அதை விட முக்கியமா இந்த கோயில்ல கல்யாணம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிள்ள அவங்க 2 பேருமே அவங்க விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு லெட்டர் எழுதி கொடுத்தா தான் இந்த கோயில்ல பர்மிஷன் கொடுப்போம். சார், இத்தனை பேருக்கு முன்னாடி மிரட்டி கல்யாணம் பண்றவங்க அந்த பொண்ணை மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்க முடியாதா சார்? சரிங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், இந்த பொண்ணு இந்த கல்யாணம் எப்படியாச்சும் நின்றணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்ததை என் உட்பி கேட்டிருக்காங்க சார். சரி, உங்க உட்பி அந்த பொண்ணை அடையாளம் காட்டுவாங்களா? சார், அவங்க சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப தூணுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது பேசுறது மட்டும் கேட்டிருக்காங்க சார். போய் அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்களா சார்? பொண்ணை யாரும் பார்க்கலங்கிறீங்க. இன்னைக்கு மொத்தம் 7 ஜோடிக்கு கல்யாணம் நடக்குது. அதுல யாரு என்னங்கறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார்? கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது சார். தப்பாயிடும் சார் இது. சார் ப்ளீஸ் சார், முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஏதாச்சும் செய்யுங்க சார். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார். ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயில் ஆபீசர் நடராஜ். இந்த நல்ல நேரத்துல கல்யாணம் நடக்கிறப்போ தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிற 7 ஜோடிகள்ல யாரோ ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்றதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் உண்மையா இருந்தா அந்த பொண்ணு தாராளமா எந்திரிச்சு வந்து எங்க கிட்ட புகார் கொடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க கோயில் ஆளுங்க, போலீஸ் அதிகாரிகன்னு எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நடத்த விட மாட்டோம். அதனால யாரா இருந்தாலும் தைரியமா வந்து சொல்லுங்க. அவங்க யாராதான் இருக்குமோ?
யாரா இருந்தாலும் எந்திரிச்சு வாம்மா. இப்பவே இப்படி மிரட்டி தாலி கட்டுறவன் நாளைக்கு உன்னை நல்லா வச்சு வாழவா போறான். என்ன துளசி, எவனோ ஒருத்தன் உன் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக போராடிட்டு இருக்கான் போல இருக்கு. நீயும் தப்பிச்சு போயிடலான்னு கூட பார்த்த, ஆனா எதுவும் நடக்கல. ஆனா இப்ப பாரு, உனக்காகவே கடவுள் புது சான்ஸ் கொடுத்திருக்காரு. போ துளசி, போய் தைரியமா சொல்லு. துளசி, அப்படியே போறதுக்கு முன்னாடி உன் அப்பாவை கடைசியா ஒரே ஒரு தடவை வணக்கம் பார்த்துட்டு போ. ஏன்னா பொண்ணு கல்யாணம் நின்றுடுச்சுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா, பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறா. யாரா இருந்தாலும் எந்திரிச்சு வந்து தைரியமா சொல்லுங்கம்மா. ப்ளீஸ். மாமா, யார் மாமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது? சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கணும்ல. இல்லைங்க சார், எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த ஜோடிகள்ல யாரோ ஒருத்தங்க தான். சார் சார் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் சார். சார், ப்ளீஸ் நீங்க சார். சொல்றது அப்படியே உண்மையா இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேல அவங்களா வந்து சொல்ற வரைக்கும் எங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார். வாங்க சார். சாரி சார்.